கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் தூய நாமத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த கடைசி வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இந்த 23ஆம் தேதியில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர் ராஜா. இந்த புதிய பகலை தந்திருக்கிறீர். குறிப்பாக இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்திருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை காத்திருளும். எங்களுக்கு தேவையான நல்ல மழையை தந்து பூமியை குளிர்விக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிற ராஜா. இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவர், நீர் எங்களோடு கூட பேச ராஜா. அடியார்களாக எங்களை எடுத்து நீர் பயன்படும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை பார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையிலே 91வது தியான பாடலாகிய என் மெய்ப்பர் கர்த்தரானவர் நன்றாக காத்து வரார் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். 91வது தியானம். Call
கடாட்சமும் தொடரும். கர்த்தாவின் வீட்டில் எங்கேயும் பேர் பாடங்கேயும் என்றாய்க்கும் நீலாய்த்து கொண்டிருப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசப்படுகின்றவர்களே, நல்ல மெய்ப்பனாகிய நமது ஆண்டவராக இயேசு நாமத்தில் மீண்டுமாக இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தந்திருக்கிற திருமறை பகுதி, அது திருத்தூதர் பணிகள் 8ஆம் அதிகாரம் 26 முதல் 40 வசனங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 26 முதல் 40 வசனங்கள். அன்பானவர்களே, இந்த பகுதியில் ஆண்டவருடைய சீடராகிய பிலிப்பு எத்தியோப்பிய நிதி அமைச்சராகிய கந்தாகே அந்த இடத்திலிருந்து வந்த அமைச்சரை சந்தித்து இயேசுவை அறிவிக்கின்ற ஒரு பகுதி. மிக அழகான ஒரு பகுதி. இயேசுவை அறியாத ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அழகான பகுதியை நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம். பின்பு ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ. இன்றைக்கு காசா என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருகிறது போர் தான். இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த போர். காசாவில் தான் இன்றைக்கும் நிறைய குழந்தைகள், பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. நேற்று தினத்தில் நாம் பார்க்கிற போது ஒரு பெண் இறந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் வயிற்றில் இருந்து குழந்தையை கருவாக எடுத்தார். எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலைகளை இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் ஜபிப்போம். ஆகவே இங்கே இந்த காசா பகுதியில் அவர் போ என்று சொல்லுகிறார். அது ஒரு பாலைநிலை பாதை, அது ஒரு பாலைவளம். பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எகிப்து என்கின்ற அந்த நாட்டிலிருந்து எத்தியோப்பியா, அது பக்கத்தில் இருக்கிற எத்தியோப்பியா அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு, பாருங்க, எத்தியோப்பியா எங்க இருக்கிறது, எருசலேம் எங்க இருக்கிறது. இவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருக்கிறார், ரதத்துல போய் கொண்டிருக்கிறார். அப்ப ஏற்கனவே இந்த அரசு அலுவலருக்கு என்ன இருக்கிறதுனா ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் உண்மையாக அவர் இருக்கிறார். அவர் யாருன்னு அவருக்கு தெரியல. அவர் வணங்கி விட்டு போய் கொண்டிருக்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்று. அப்போ அவர் ஒரு அலி என்று சொல்லப்படுகிறார். அதாவது இன்றைக்கு இருக்கின்ற மக்களை நம்ம பார்க்கின்றோம், ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கின்ற திருநங்கை, திருநம்பிகள் என்று நாம் சொல்றோம் இல்லையா. அதுபோல அவர் ஒரு மனிதர். எத்தியோப்பிய அரசியான கந்தாகியின் நிதி அமைச்சராக அவர் இருக்கின்றார். அவர் தமது தேரில் அமர்ந்து ஏசையாவின் இறைவாக்கு நூலை படித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்க, அவருக்கு ஏசையா புத்தகம் எப்படி கிடைத்திருக்கிறது, அதை அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். தூய ஆவியார் அப்பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி செல்லுகிறார். ஓடி சென்று அவர் ஏசையாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகிறதா என்று கேட்கின்றார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இன்றைக்கு திருமறையை எல்லாருமே வாசிக்கிறாங்க. எல்லாருக்கும் புரியுதா? நிறைய பேர் புரியாது. ஏனென்றால் அதை விளக்கி சொல்ல வேண்டும். ஒரு திருமறை பகுதியை எப்படி நம்ம விளக்கி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல அந்த புத்தகத்தினுடைய பின்னணியை நம்ம பார்க்கணும். அந்த புத்தகம் எப்படி எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, எங்கிருந்து எழுதப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டதுன்னு எல்லாம் பார்க்கணும்.
இப்போ பின்னணி ரொம்ப அவசியம். அதே போல லார்ஜர் கான்டெக்ஸ்ட், இந்த புத்தகம் எதற்காக எழுதப்பட்டது, இந்த சூழ்நிலையை பார்க்கணும். அந்த அதிகாரத்தினுடைய இம்மீடியட் கான்டெக்ட் பார்க்கணும். உடனடிய சூழல், விரிவான சூழல், உடனடி சூழல், இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கிறது. அதில் இருக்கிற கஷ்டமான வார்த்தைகளை கண்டுபிடித்து அதை நம்ம விளக்கி சொல்றது இல்லையா, அதனுடைய எபிரேய பொருள் என்ன, கிரேக்க பொருள் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இவ்வாறு தான் நமக்கு திருமறையில் ஆய்வு செய்ய வேண்டும். அப்போ இதெல்லாம் அவங்க நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கெல்லாம் அப்படி ஆய்வு செய்ய தெரியும். ஏதோ அப்படி வாசிக்கிறாங்க, போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைய நேரத்தில் புரிகிறது இல்லை. இப்போ பைபிள் டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ் என்ன பண்ணோம், அவங்களுக்கு கேட்கின்ற போது அதை திருமறையை ஆய்வு செய்து அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். அதனால தான் இன்னைக்கு நம்ம திருச்சபைகளில் பைபிள் ஸ்டடி என்று ஒன்று நடந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு நடக்குதான்னு பார்த்தா இல்லவே இல்லை. எங்கேயுமே பைபிள் ஸ்டடி என்பது நடக்கவே கிடையாது. காரணம் என்னன்னா, எல்லா பாஸ்டர்ஸும் பிஸியாகவே இருக்கிறாங்க, அல்லது சபையார் பிஸியாக இருக்கிறாங்க. நம்ம யாரை குறை சொல்றது என்று சொல்ல தெரியல. ஆரம்ப நாட்கள்ல எல்லாம் மிஷினரிகள் வந்து திருமறை ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்லுகிற போது அவங்க அதை புரிந்து கொண்டு அதை ரொம்ப அழகா படிப்பாங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலைகள் இல்லாமல் போயிருக்கிறது. அப்போ சொல்றாரு, எனக்கு விலைக்கு சொன்னாதானே தெரியும், எனக்கு தெரியாதே அப்படின்றார். அப்போ இவரும் என்ன பண்றாரு, நான் விலைக்கு சொல்றேன்னு சொல்லி தேரில் ஏறி கொள்கிறார். அமருமாறு பிலிப்பை அழைக்கிறார். அப்ப அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் வந்து என்னன்னாக்கா, அடிப்பதற்கு இழுத்து செல்லப்படும் ஆட்டுக்குட்டியை போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாத. ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் 53ஆம் அதிகாரத்தில் வருகிற பகுதிகள். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை, அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார், ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே என்று அவர் படித்து கொண்டிருக்கிறார். அப்போ பிலிப் சொல்றாரு, இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார் என்று சொல்றார். இப்போ இறைவாக்கினர் என்று சொல்லும் போது தீர்க்கதரிசி என்றது அவருக்கு தெரியுது. இதை சொல்றாரு இல்லையா, இதை சொல்றவர் தீர்க்கதரிசி, இதை யாரை குறித்து சொல்றாரு அப்படின்னு சொல்றார். அப்போ தம்மை குறித்தா அல்லது மற்றவரை குறித்தா தயவு செய்து கூறுவீரா என்று கேட்கிறார். அப்போது பிலிப்பு சொல்றாரு, இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றி நற்செய்தி அவருக்கு அறிவித்தார். பார்த்தீங்களா, மறைநூலில் இருந்து, அந்த திருமறை பகுதியில் இருந்து இயேசுவை பற்றிய செய்தி தான் பிலிப்பு என்ன பண்றாரு, அந்த அமைச்சருக்கு, நிதி அமைச்சருக்கு அவர் எடுத்து உரைக்கிறார். இப்போ அவர்கள் போய் கொண்டிருந்த போது வழியிலே தண்ணீர் இருந்தது. ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்தி கூறினார். பிலிப்பு அமைச்சராகி இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினார்கள். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனே ஆண்டவரின் ஆவியர் பிலிப்பை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடும் தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, வசனத்தை அறிவிக்கும்படியாக பிலிப்பு அங்கே போகிறார். இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கிறார். அவரே பண்றார். இப்போ நிதி அமைச்சர் என்ன சொல்றாரு, தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு வருகிற போது, இங்க தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெற எதனா தடை உண்டா, தாராளமா நீ எடுத்துக்கலாம் வாப்பான்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. கரை ஏறிட உடனே ஆவியானவர் அவரை எடுத்துக்கொண்டார். நிதி அமைச்சர் என்ன பண்ணாரு, அமைதியாக அவர் சென்று, சந்தோஷமாய் சென்று அவர் சுவிசேஷத்தை அவருடைய எத்தியோப்பியா நாட்டில் அறிவித்தார் என்று வரலாறு சொல்லுகிறார். அவர் ஒரு போய் மிஷினரியா மாறி, யாரு, ஒரு திருநங்கை அல்லது ஒரு திருநம்பி என்று சொல்லப்படுகிறவர் போய் சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கூட எங்களுடைய நாங்களும் பிடி படிக்கின்ற போது எங்களுக்கு சற்று முன்ன ஒரு பேட்ச் அது படித்தவர்கள், ஒரு சகோதரி, அவர்களும் திருநங்கையாக இருந்தார்கள். அவர்களுடைய பெயர் வந்து பாரதி. இந்த இசிஐ திருச்சபையில் ஆயராக இருக்கிறார்கள், திருநங்கை, அருட்பொழிவு பெற்ற ஆர்டைன்டு பாஸ்டராக அவர்கள் இருக்கிறார்கள். அநேக இடங்களில் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கலாம். அப்போ ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்கு ஆண் பெண் அல்லது ஆண் பெண் இல்லாத பால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. ஆகவே இந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணோம், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பிலிப்புவை போல நம்ம சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அநேக மக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை பற்றி நம்ம சொல்ல வேண்டும். இன்னைக்கு நற்செய்தி சொல்லாதனால்தான் நிறைய இடங்களிலே இன்னைக்கு குழப்பங்களும் பிரச்சனைகளும் அமைதியின்மை சமாதானமின்மை எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு நேற்று தினத்துல கூட அவருடைய அரசியல் சூழ்நிலை எல்லாம் பார்க்கிறோம். மத ரீதியாய் சாதி ரீதியாக நம்மை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிற
சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பிலிப்பு இதோ அந்த நிதி அமைச்சருக்கு, எத்தியோப்பியா நிதி அமைச்சருக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்ததை போல நாமும் கூட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அநேக மக்களுக்கு அறிவித்து வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவ்வாறு வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் எத்தியோப்பியா நிதி அமைச்சர் ஒரு திரு நங்கையாக இருந்தாலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அவருக்கு சொல்லும்படியாக பிலிப்புவை நீர் அழைத்து சென்றேன். இதோ அன்னைக்கு அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 52ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தைகளை படித்து கொண்டிருக்கிற போது, இதோ தீர்க்கர் இதை யாரை குறித்து சொல்லுகிறார் எனக்கு விளக்கி சொல்லும் என்று கேட்கிற போது, பிலிப்பு அது வேற யாரும் அல்ல, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்லுகிறார். ஆண்டவரை அவரும் உடனடியாக தண்ணீர் இருக்கிற இடத்துல வந்து ஞானஸ்நானம் பெற்று எத்தியோப்பியாவுக்கு சென்று ஊழியத்தை செய்தார் என்று நாங்கள் பார்ப்போம். இன்னைக்கு நாங்களும் கூட ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம், ஆனால் ஊழியத்தை செய்யாமல் இருக்கிறோம். ஆண்டவருக்காய் சாட்சியா வாழாமல் இருக்கிறோம். இன்னைக்கு திருச்சபையில ஆண்டவரை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுவதற்கு நாங்களே தடையாக இருந்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. இந்த சூழ்நிலை எல்லாம் மாறி இதோ செய்தியில் கேட்டபடி பிலிப்பு ஆண்டவரே போய் அந்த நிதி அமைச்சருக்கு சுவிசேஷத்தை அறிவித்ததை போல நாங்களும் பல இடங்களுக்கு, பல கிராமங்களுக்கு, பல பட்டணங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தார். இந்த நாளில கூட மிஷினரிகளை நினைவு கூறுகிறோம். பல்வேறு இடர்பாடுகளை, துன்பங்களை ஆண்டவரை சந்தித்து கொண்டு மிஷினரி ஊழியங்களை செய்கிற FMBB மிஷினரிகள், ஆண்டவர் அதே போல ஜெம்ஸ் மிஷினரிகள், இந்தியாவில் பல்வேறு நிலைகளில பணியாற்றி கொண்டிருக்கிற மிஷினரிகள், தன்னார்வ மிஷினரிகள், உலகமெங்கும் இருக்கிற மிஷினரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதை ஆண்டவரை அமைப்பு ரீதியாக ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அமைப்புக்காக, கிறிஸ்தவ அமைப்புகளுக்காக, தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்காக, ஆண்டவர் திருச்சபைகளுக்காக, ஆயர்களுக்காக, பைபிள் டீச்சர்ஸ்க்காக, பாஸ்டர்ஸ்க்காக, ஃபாதர்ஸ்க்காக, மதர்ஸ்க்காக, ஆண்டவரே எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் அப்படி ஊழியத்தை செய்கிற போது அவர்களை பலப்படுத்துவீராக. இன்றைக்கு ஊழியத்திற்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஆண்டவர் ஆயுதங்கள் வாய்க்கப்படாமல் போக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பா இந்தியாவில் கூட மத சார்பற்ற ஒரு அரசை எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமா நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில ஆண்டவர் இன்றைக்கு மிஷினரிகள் இல்லை ராஜா. மிஷினரிகள் ஏற்படுத்திய ஊழியங்களும் தடைப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக, விசேஷமாக இப்பொழுது இருக்கிற நிர்வாகம் கூட ஆண்டவர் மிஷினரிகளை ஏற்படுத்தி பல இடங்களுக்கு அவளை அனுப்பி வைக்க ஆண்டவர் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதோ அதற்காக என்னுடைய ILC பெருந்தலைவருக்காக, பொது பொருளாளருக்காக, ஆண்டவர் 3 சபை சங்களுடைய பொறுப்பாளர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் வழியாக கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவர்கள் உணர்ந்து செய்ய கிருபை தாரும். தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரே என்னுடைய ஆயர்களுக்காக, திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்தியாவில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளையும், ஆண்டவர் ஸ்தாபனங்களையும், ஆயர்களையும், ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த நாளிலே நாங்கள் சார்ந்திருக்கிற ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். வேலூர் கிறிஸ்து லுத்தரன் திருச்சபைக்காக, ஆண்டவர் ஆலயத்திற்காக, பேராலயத்திற்காக, குடும்பங்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, கிராம சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதியும். குறிப்பாக ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எங்களோடு இருந்து இதை ஆண்டவரே ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணித்து செய்கின்ற என்னுடைய அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தலைமறைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வெயில் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது ராஜா. கடுமையான வெயில் இருக்கிறது, இன்னும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களை காத்தருளும். அதே போல என்னுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஜான்சன் சாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் குழுவாய் இணைந்து இந்த ஊழியத்தை செய்கிற போது உங்களுடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இதை பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய உள்ளங்களில் இறை அமைதி சமாதானம் போகட்டும். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். நேற்று தினத்தில் கூட ஆண்டவரை மீண்டும் இஸ்ரேல் ஆண்டவர் போர் அதிகமாக ஆண்டவரை செய்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளும் பெண்களும் ஆண்டவரை இறந்து கொண்டிருக்கிறாங்க. இதோ ஒரு செய்தியை பார்க்கிற போது மனமுடைந்து போனோம். ஆண்டவரே இறந்து போன பெண் வயிற்றிலிருந்து குழந்தை உயிரோடு எடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சீக்கிரமாக அந்த போர்கள் எல்லாம் நிறுத்தப்படட்டும் ராஜா. மனிதனை கொன்று குவிக்கிற அவல நிலை எங்கள் தேசத்துல, எங்கள் ஆண்டவரின் நாட்டில் எப்பொழுது ஆண்டவர் தீரும்? ஆம் கர்த்தாவே, அதெல்லாம் மாறட்டும். உலக நாடுகள் அமைதியாக இருக்க கிருபை தாரும். இயற்கை பேரிடர்களை காத்தருளும். குறிப்பாக என்னுடைய தாய் திருநாடாக இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். சாதி மதத்தினாலே பிளவுபடுத்தி ஓட்டு வாங்கி விடலாம் என்று கனவு கொண்டிருக்கிற எல்லாரும் ஆண்டவரே தேசத்திலிருந்து அறுப்புண்டு போகணும் ராஜா. அவர்கள் சாதி மதம் இனம் மொழி பேதமின்றி ஆண்டவரை இன்றைக்கு இருக்கிற நல்ல தலைவர்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா எலெக்ஷன் கேம்பெயின்லேயே ஆண்டவர் எலெக்ஷனுடைய ஆண்டவர் காரியங்களிலும் இப்படி கிருபை தங்கியிருக்கட்டும் ராஜா. தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா மாநிலத்திலும் அமைதி சமாதானம் தங்கியிருக்கட்டும். குறிப்பாக இந்த நாளிலே கூட பிறந்த நாட்களை ஆண்டவர் திருமண நாட்களை நன்றி செலுத்துகிற எங்கள் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய ஆமூர் கண்கடியா மேல்நிலைப்பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் தாளராக இருந்து ஆண்டவர் இப்பொழுது வேலூரில் செயின்ட் மார்க்ஸ் ஆண்டவர் ஸ்கூலினுடைய முதல்வராக இருக்கிற திரு ஜெயபஸ் சந்திரசேகர் சாருக்காக நான் ஜெபிக்கிறோம். நாளிலே தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற சாருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும். இம்மட்டுமாக உதவி செய்தவர் ஆண்டவரை ILC லெவல்லையும் இப்படி ஆமூர் சபை சங்கத்திலும் பல பொறுப்புகளை வகித்து அவர் வழியாக ஆசீர்வாதத்தை தந்திருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சாருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த ஆயுசு நாட்களை தார். மேர்சி டீச்சருக்காக அன்பான பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து திவ்ய பிரசன்னம் ஆண்டவரை அந்த குடும்பத்தோடு தங்கியிருக்கட்டும். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணுகிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதே போல பலவீனமாக இருக்கிற மக்கள் எங்கள் மத்தியில் உண்டு. வயதான ஆசிரியர் பெருமக்கள், தாய்மார்கள், ஆயர்கள், குறிப்பாக அவருடைய நிக்சன் ஐயருக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறோம். ராஜ்குமார் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமார்கள் எல்லாம் கண்ணோக்கி பாரும். வயதான தாய்மார்கள், தந்தைமார்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறாங்க. கண்ணோக்கி பார்த்து 1000 மக்களை கண்ணோக்கி பார்த்து சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே வெயிலின் உஷ்ணத்திலிருந்து ஆண்டவரை இரத்த கோட்டைக்குள்ளா எங்களை மறைத்துக் கொள்ளும். ஆண்டவர் மேகஸ்தம்பத்தை தார். தொடர்ந்து ஆண்டவர் நல்ல மழையை பல இடங்களில் தருகிறீர். எங்கள் பகுதியிலே தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். உடைய பிரசன்னம் இதை பார்க்கிற கேட்கிற எல்லா மக்களோடு தங்கியிருக்கட்டும். இறைமைந்தன் இயேசுவின் மஞ்சம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மளோடு கொடுப்பதாக.